வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி கடுகு காய்ச்சிட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஆரம்பத்துலேயே ஊற்றும்போது எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் அது ஃப்ரைட் ரைஸ் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றுருங்க. இப்போ அதை நல்லா வதங்கட்டும். எதுனாலும் உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இதில் என்ன சேர்க்கலாம் வேறு, உருளைக்கிழங்கு குட்டியாக நறுக்கி அதை சேர்க்கலாம். அதில் என்ன கத்திரிக்காய், அதை குட்டியாக நறுக்கி அதை சேர்க்கலாம். நமக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் போதும். வேகிற அளவுக்கு எண்ணெயிலே வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் இல்லை, வீட்டு மாப்பிள்ளை தான் நான் சேர்க்க போகிறேன். சாப்பாட்டுக்கு தகுந்த காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி இந்தளவுக்கு பெருசாக உடைக்காது, அதனால் கொஞ்சமாக தனி மிளகாப்பொடி கொடுக்குறேன். அவ்வளோதான். நல்லா வதக்கலாம். மிளகாப்பொடி வடை அடிக்காத அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். அந்த வடை போகிற வளர்ச்சி வதக்கி போதும். இப்போ எடுத்து வச்சு சாப்பாடை ஊற்றிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க வேலை. அவ்வளோதாங்க, சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் போட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.